ரமேஷ் எனக்கு வந்துட்டு சில இடத்துல எங்கேயோ வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கா நிறைய இடத்துல விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. அந்த இன்டர்வியூல க்ளீன் அண்ட் கிளியர் டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பிரைவேட் டீம் யாருன்னு தெரியல. பார்க்குற வியூவர்ஸ் நான் கேட்குறேன், 2 கோடி ரூபா உங்களுக்கு வருதுன்னா பல வருஷமாக நீங்கள் வேலை செஞ்சாலும் சம்பாதிக்க முடியாத ஒரு காசு அது. ஒரு நாள் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு 6 மாதம் ஜெயிலில் இருங்களேன், நான் ஜாமீனில் உங்களை வெளில தர்றேன். வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னாக்கா, பழனி கோவில் அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கிங் இருக்குது. அந்த பார்க்கிங் லேண்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி ரூபா மதிப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க ஒரு சில கருப்பாடுகள் அப்படியே சொல்லலாம். ஸோ அந்த கருப்பாடுக்கு பின்னாடி இருக்க மெயினான தலைங்கள்லாம் யாருன்றத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சில மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்டா இவங்களெல்லாம் போட்டு நீங்கள் இப்படி கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கமெண்ட்ஸ் படிக்கிறேன். நியூஸில் ரமேஷ் அவர் வந்து இன்டர்வியூ தராரு. இந்த மாதிரி நிலத்தை வந்துட்டு ஏமாற்றி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக அவங்க மேலே குற்றச்சாட்டு வந்துருக்கு. அதுக்கு சொல்கிறாரு, இதை எங்களுக்கு தெரியாமல் சில இடத்துல நடந்திருக்கு, அதுவும் வந்து கோர்ட்டோட ஆணையின்படி அதில் எல்லா டாக்குமெண்ட்டும் லீகலாக இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றனால தான் அதை வந்துட்டு லூப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்க பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ரைவேட் செக்டார். ரமேஷ் எனக்கு வந்துட்டு சில இடத்துல எங்கேயோ வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க்காக நிறைய இடத்துல விட்டுட்டு போயிட்டு இருக்காரு அந்த இன்டர்வியூவில். ஓகே, என்னன்னா இதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, இது எப்போ ரெஜிஸ்டர் பண்ணாங்க, இது எப்படி யார் கண்டுபிடிச்சாங்க? ஆக்சுவலி கோவிலோட இணை ஆணையர்னு சொல்லுவாங்க, அவர் பேர் மாரிமுத்து. ஓகே, அவர் வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்புறாரு. இது எப்போ நடக்குதுன்னா 2ஆம் தேதி இந்த மாதம், ஜூலை மாதம் 2ஆம் தேதி அனுப்புறாரு. இந்த மாதிரி கோவில் சொத்து கீழே இருக்க அந்த பார்க்கிங்கோட சொத்து அதை வந்துட்டு 100 கோடி, ஆனால் 2 கோடிக்கு இல்லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு யாரோ ட்ரை பண்ணுறாங்க, அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்புறாரு. அந்த இடத்துல அந்த ரெஜிஸ்டர் அங்கே கரண்ட்டாக வேலை செய்கிறவர் பார்த்தீங்களா, அது அவருக்கு கிடச்சிருக்கு. இது கிடச்சி சில நாட்கள் கழிச்சு 6ஆம் தேதி இவங்க ப்ரைவேட் டீம் யாரோ இருக்காங்கன்னு சொல்கிறாருல்ல, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுற பிளான் பண்ணியிருக்காங்க. அவர் அங்கே வராராம். அந்த டைம் பார்த்து ரெஜிஸ்டர் இல்லையா, அந்த ரெஜிஸ்டர் இல்லை. அதாவது மாரிமுத்து லெட்டர் அமைச்சிருக்காருல்ல, அந்த லெட்டரு ரெஜிஸ்டர் கிடச்சிருக்குல்ல, அந்த ரெஜிஸ்டர் வரல. அந்த டைம் பார்த்துட்டு ஒரு டெம்பரரியா ஒரு சப் ரெஜிஸ்டர் வந்திருக்காங்க. ஓகே, அவர் பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்டின் மணிகண்டன் சொல்றாங்க. இவரு அந்த பிரைவேட் செக்டாருக்கு ரெஜிஸ்டர் வேலையை பண்ணி கொடுத்துருக்காரு, அதுவும் 2 கோடிக்கு. அந்த லெட்டர் போட்ட ஆள் இருக்காருல்ல, அவருக்கு வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு ஒரு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய ப்ரொமோஷன் கிடைச்சி கம்ப்ளீட் தமிழ்நாடுல இருக்க எல்லா கோயிலுக்கும் இணை ஆணையராக அவர் வந்துட்டு மாத்துறாங்க சென்னைக்கு. ஓகே, இப்போ இது ஜஸ்ட் அப்போ பார்த்தா எதுனா 2 இடம் மேட்ரு மாதிரி தெரியலையே. ஒரு இடம் இல்லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்போது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிற மெயின் ஆள் வந்துட்டு அவருக்கு ஏதோ ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு, நான் இதை பண்ண மாட்டேன்னு ஏதோ ஒதுங்கியிருக்க மாதிரி தெரியுது. அந்த இடத்துல நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க, நாங்களே முடிச்சுக்கிறோம்னு சொல்லி யாரோ ஒரு பெரிய ஆள் உள்ளே பூந்து ஒரு ரெஜிஸ்டர் ஆளை உள்ளே வந்திருக்காங்க, நீங்கள் இதை பதிவு பண்ணுங்கள் நான் பார்த்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த கோவிலோட இணை ஆணையர் வந்துட்டு அவருக்கும் ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு, அவர்கிட்டையும் இவங்க டீல் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, எதுவும் இல்லை, நீங்கள் இங்கே இருந்தால் தானே பிரச்சனை, உங்களை வந்து டோட்டலாக நாங்கள் ப்ரொமோஷன் கொடுத்து சேஞ்ச் பண்ணிடுறோம், அதை நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஏன்னா பெரிய ஆளுங்களாக இருந்தால் ஓகே, இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாது, அவங்க பார்த்துக்கிட்டோம் சொல்லி. ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இது எப்போ வெளியே வருது? கோயிலில் இருக்க எம்ப்ளாயீஸ், அதாவது வேலை செய்கிறாங்களா நிறைய பேர், அவங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்து மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு டீம், அதுக்கப்புறம் அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு இதோட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் ஆகுதுன்னா அந்த பேச்சு வெளியில் வந்துடும்ல. ஸோ 2 கோடியில் முடிச்சிருக்காங்களா, 100 கோடி ரூபா சொத்தா, அது கோவில் சொத்தா, அது எப்படி பண்ணலாம்? ஆல்ரெடி இது வந்துட்டு அதாவது 1978 குப்புசாமின்றவர் இதை கோவிலுக்கு எழுதி கொடுத்துருக்காரு தானமா. ஓகே, அதை வந்துட்டு தண்டபாணின்னு ஒருத்தர் வந்துட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரொம்ப நாளாக மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, இது எனக்கு உரிமையாக வந்துடும், அதாவது நான் தான் இது கோர்ட்டுக்கு போயிருக்காரு. ரொம்ப நாளாக நான் இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், இது எனக்கு சொந்தமான நிலமா எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப வருஷமா ஒரு இடத்துல புறம்போக்கு இடத்துல வந்துட்டு யாராவது ஒருத்தர் தங்கிட்டு இருந்தாலே கவர்மெண்ட் கிட்ட பட்டா வாங்கிப்பாங்க பார்த்திருக்கியா, கேட்டு அப்ளை பண்ணி. ஓகே, அந்த மாதிரி ஒரு அப்ரோச். இது கேட்கும் போதே முட்டாள்தனமா இல்லை, ஏன்னா இது வீடு இல்லையே, கோயில் நிலம்லாம். இது ஆசை பேராசை. அதுக்கு இவங்க ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுக்கு உயர்நீதிமன்றம் அணுகியிருக்காங்க, அது மூலியமா வந்துட்டு இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி அது கோயில் பக்கமே வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு லைன் இருக்கான், எங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாலும் கிளீன் அண்ட் கிளியர் லீகல் டாக்குமெண்ட் இருந்ததுன்னா பண்ணலாம் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்களாம். ஓகே, அந்த லைனை யாரோ இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க, கிளீன் அண்ட் கிளியர் டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பிரைவேட் டீம் யாருன்னு தெரியல, அது அமைச்சருக்கே தெரியல. அமைச்சரே வெளியில சொல்ல பயப்படுறாருன்னு நினைக்கிறேன், பேரே சொல்லல. இந்த டீம் யாரு, வெறும் பிரைவேட் டீம் பேசுறாரு. அந்த டீம் தானே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, யாருன்னு சொல்ல மாட்டாங்க. யார் பேர்ல அந்த ரெஜிஸ்டர் பண்ணாங்க, சரி ஓகே, யார் பேர்ல பண்ணாங்கன்னு தெரியல. ஓகே, அந்த ரெஜிஸ்டர் பண்ற அன்னைக்கு ப்ரொமோஷன் எப்படி கிடைச்சிது? முன்னாடி நாள்
அவரை எப்படி நீங்கள் சென்னைக்கு மாற்றினீங்க? இதெல்லாம் தான் இங்கே கொஸ்டின் ப்ரொமோஷன் எப்படி கிடச்சிது? அதுக்கப்புறம் இந்த மெயின் ரெஜிஸ்ட்ரி ஏன் வரல? அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஏன் கரெக்டா அந்த விஷயம் நடக்கிறப்ப இது படம் மாதிரியே இல்லை. இது வந்து ஒரு 100 கோடி சொத்துன்றப்ப இது வந்துட்டு பெரிய பெரிய தலைங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட்டும் அறநிலைத்துறையோட ஹெட்டும் இதில் 2 பேரும் லிங்க் ஆயிருக்கணும். ஏன்னா 100 கோடி ரூபா சொத்து, கோவில் சொத்தை ரெஜிஸ்டர் பண்ணுற இடத்துல வந்து கண்டிப்பாக மேலே இருக்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இது நியூஸ் போயிருக்கும். இந்த சைடில் அந்த கோவில் நிலம்னு சொல்கிறப்ப கோவிலோட டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கும் இந்த நியூஸ் போயிருக்கும். ஆமாம். அப்போ இந்த 2 நியூஸும் ஒரு இடத்துல போகுதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல டீலிங் இருந்திருக்கும். அது யாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் குமரகுருன்ற IAS அவர் தான் 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஹெட் இன்சார்ஜ். இவரு ரமேஷ் கீழே இருக்காரு. 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரே இவர் ஹேண்டில் பண்றாங்க. இப்போ நம்ம அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்தும் மது விலக்கு சில பேர்லாம் ஒரே டைம்ல இருந்து வச்சிருந்தாங்கல்ல, 2 துறையும் ஒன்னா பாத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த 2 துறையும் இவர் பாத்துக்கிறாரு, இவரு கீழே இருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த 2 துறையும் இவர் கீழே இருக்குனாக்கா பிரச்சனை சால்வ்டா. ஓ அப்படி. ஓகேவா? ஸோ இவர் யார் கீழே இருக்காருன்னா அமைச்சர் ரமேஷ் கீழே இருக்காரு. இப்போ என்ன சொல்ல வரீங்க? அப்போ அமைச்சர் ரமேஷ் யார் கீழே இருக்காரு? விஜய், இளைய தளபதி CM ஜோசப் விஜய் கீழே இருக்காரு. உங்களுக்கு ஒன்று தெரியுதாங்க, நம்ம சகாயம் IAS எடுத்துட்டு வாங்கன்னு எத்தனை பேர் கோரிக்கை வச்சிருக்கோம், எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஏன் எடுத்துட்டு வர மாட்டாங்க? அந்த மாதிரி IAS இருந்தா எப்போ வீட்டுக்கு அமைச்சிட்டு இருப்பாங்க இருக்கிற அரசியல்வாதிகள்லாம். ஆனா இந்த மாதிரி IAS இருந்தா இன்னும் 3-4 துறையை விட்டு கொடுப்பாங்க. நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ட்டு. என்ன பண்றது? ஒரு இது எதிர்த்து நின்னா அவரை சகாயம் IAS என்ன பண்ணாங்க? வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. மிரட்டி ஃபேமிலி உயிருக்கு பயம் கொடுத்து. அதே மாதிரி நல்ல அரசியல் பண்ணாலும் அவங்களுக்கும் அது ப்ராப்ளம். இந்த மணல் கடத்தல் இதெல்லாம் வந்து எதிர்த்து யாராவது ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி கேட்டா அவங்களையும் போட்டு தள்ளுறது. அப்போ இந்த DMKல இருந்த மாதிரி தான் TVKலயும் இருக்கா. ஆனா இது ரமேஷ் அவர் இதுக்குள்ள இருக்காரான்னு சொல்லிட்டு இன்னும் ப்ரூவ் ஆனா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சதுங்க, ரமேஷ் வந்து பதட்டம் அவ்வளவு பதட்டம். ஏன்னா அமைச்சர் ரமேஷ் கீழே இவர் இருக்காருன்னு சொல்றீங்க, குமரகுரு. இவர் பண்றது அவருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாதுல்ல. இவர்கிட்ட கூட முடிஞ்சிருக்கலாம்ல. ஒன்றும் நல்லா கேட்டுங்க, ப்ரொமோஷன் ஒருத்தருக்கு கிடைக்குது. அப்போ யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது ஒரே நாள்ல. அந்த மாரிமுத்துன்ற ஒரு பேர்ல பல கம்ப்ளைண்ட்ஸும் இருந்திருக்கான். அதாவது நிதியெல்லாம் வாங்குறாங்களா, கோவில் நிதியெல்லாம், அதுல கணக்கு வழக்கே காட்டாம பல நாளா இழுத்தடிச்சிருக்காரு. இதெல்லாம் இவங்களுக்குள்ள இருந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைக்குது அப்படின்னு ஒரு கேள்வி. பதில் இருக்கா? நம்ம ஊர்ல யாருக்கு உண்மையா உழைச்சவங்களுக்கு எங்க ப்ரொமோஷன் கிடைக்குது? உண்மைதாங்க. உண்மையா சொன்னா சகாயம் ஐயாவை இவங்க எடுத்துட்டு வராதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க எடுத்துட்டு வந்தா அந்த இடத்துல உண்மையா நல்லவரா இருக்கணும்னாக்கா சகாயம் ஐயா மட்டும்தான் இருக்கணும். மற்றவங்கள யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கே தெரியல யாரு தீய சக்தின்னு இவர் யாரை சொன்னாரு எனக்கு தெரியல. பட் ஆனால் நியூஸ் சொல்லியிருக்காங்கல்ல தீய சக்தினா இல்லை. இப்போ இந்த சப் ரிஜிஸ்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேஸ் இப்போ போயிட்டு இருக்கு. ஒன்னா மேபி வெளியே கண்டுபிடிச்சி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு டவுட். நீங்க ஒரு வெளிநாட்டில் வந்துட்டு ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 10 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 10 லட்சமா சம்பாதிச்சிட்டேன் நான். மேபி இருக்கும். இப்போ வரைக்கும் சம்பாதிச்சிருப்பேன் நினைக்கிறேன். சம்பாதிச்சிருப்பீங்கல்ல. எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 4 வருஷம். அதான் கணக்கு. சாப்பாடு செலவு அது இதெல்லாம் போக மீதி சேவிங்ஸா, அதாவது நீங்க சேவ் பண்ணிருக்க மாட்டீங்க, வீட்டுக்கு கொடுத்துருப்பீங்க. ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருப்பீங்களா? இல்லை, எல்லாமே சேர்த்து 10 லட்சம் தான் இருக்கும். அவ்வளோதான் இருந்திருக்கும். சரி, ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன். நிலம் வந்து 100 கோடி, இப்போ 2 கோடி ரூபா தரேன். நீ எத்தனை நாள் அவன் சம்பாதிக்க வெளியில் வேலைக்கு போனா? 2 கோடி 50 வருஷம். 50 வருஷம் ஆகும். சரி, ஒரு 2 வருஷம் ஜெயிலில் இருந்துக்க. 2 கோடி நான் உனக்கு கொடுத்துறேன். புரியா? இதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இல்லை, நான் உங்கள்கிட்ட லைஃப் ஃபுல்லாக சம்பாரிச்சா கூட இதை சம்பாதிக்க மாட்டீங்க. உனக்கு 1 டே ஆஃபரு, கண்ணா லட்டு திங்க ஆசையா, 2 கோடி நான் தரேன். போறியா போக மாட்டியா? நீ இல்லைன்னா லைனில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் பார்த்தோன்னாக்கா இல்லை, ஆக்சுவலாக என் மனசார சொன்னா அந்த ஆன்சருக்கு கமெண்ட்டில் என்ன வரும்னு தெரியல. பட் ஆனால் என் மனசில் வந்து சொல்கிறேன், நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்க மாட்டியா? நான் ஒத்துக்க மாட்டேன். பட் ஆனால் இந்த பார்க்குற வியூவர்ஸ் நான் கேட்குறேன், 2 கோடி ரூபா உங்களுக்கு வருதுன்னா பல வருஷமாக நீங்கள் வேலை செஞ்சாலும் சம்பாதிக்க முடியாத ஒரு காசு. அது ஒரு நாள் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு 6 மாதம் ஜெயிலில் இருங்களேன், நான் ஜாமீனில் உங்களை வெளில எடுத்துடுறேன். போக மாட்டிங்களா? மேபி யோசிப்பாங்க, சில பேர் யோசிப்பாங்கல்ல. ஏன்னா எல்லாருக்குமே காசு விஷயம் இருக்குது. ஏன்னா இது சம்மதிக்கலைன்னா நெக்ஸ்ட் அவங்க ஃபேமிலி டார்கெட் பண்ணுவாங்க. இல்லை சம்மதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள தான் இவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. கரெக்டு. யார் சம்மதிக்க மாட்டாங்களோ அவங்களெல்லாம் தீண்டவே மாட்டாங்க. சகாயம் IAS மாதிரி அவரை தீண்டுறாங்க. ஐயா வாங்கய்யா எங்களுக்கு வந்து வேலை செய்யுங்க ஏன் கூப்பிட்றாங்க. கூட மாட்டாங்க. கரெக்டு. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இந்த மக்கள் இருக்காங்கல்ல,
அவங்களாம் வந்துட்டு இன்னமும் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், பாவம் அவங்கள போட்டு ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க. யார் ரமேஷ் அவர் வந்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறப்ப பத்திரிகையாளர்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க. ரமேஷ் அவர் டார்ச்சர் பண்ணுறாங்க. கொஸ்டின் கேட்டால் அது டார்ச்சர். அவங்களுக்கு ஃபீல் என்ன ஆகுதுன்னா, கொஸ்டினே கேட்கக்கூடாதுன்னு இந்த மக்களுக்கு இருக்குது. அதாவது டிவிக்கு அரசாங்கத்தை யாருமே கொஸ்டின் கேட்கக்கூடாது, ஃப்ரீயாக விட்டுருங்க. அதாவது என் குழந்தைய யாராவது போட்டு டார்ச்சர் பண்ணாங்கன்னா, இப்போ என் பொண்ணை போட்டு ஏன்பா டார்ச்சர் பண்ணுற, என் பொண்ணை ஏன்பா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஃப்ரீயாக வச்சுக்கவேனா, அப்படி அந்த மாதிரி தமிழ்நாட்டோட மகன் அதாவது விஜய் அவரை வந்துட்டு நீங்கள் ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்க. அந்த 1.25 கோடி பேரில் எத்தனை பேர் தெரியாது, அவங்களாம் கேட்குறாங்க. விட்டுருங்கண்ணா அவரை, அவங்களுக்கு கீழே இருக்க அமைச்சரெல்லாம் விட்டுருங்களா, அவங்க என்ன வேணா பண்ணிட்டோம், மக்கள் நிம்மதியாக இருக்கும். நாங்கள் கேள்வி ஏன் கேட்குறீங்க. எங்கே நிம்மதியாக இருக்கிறாங்க ஏங்க, அவங்க நிம்மதியாக இருக்காங்க தெரியாதாங்க. இப்போ விஜய் என்ன வராரு, தூய்மை பணியாளர்கள்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. வாங்க வாங்க நில்லுங்கன்னு அவர் வந்து நிற்கிறாரு. அப்போ தூய்மை பணியாளர் ஒருத்தர் ஒரு லேடி வந்துட்டு கை கொடுங்கன்னு கேட்குறாங்க. கையெல்லாம் கொடுக்கக்கூடாதுப்பா, கையெல்லாம் ஒதுக்குறாங்க. ஆக்சுவலாக கை கொடுத்துட்டு தான் போயிருக்கு. இல்லை, வீடியோலாம் நான் பார்த்தேன் அந்த டைம், அது ஒதுக்குறாங்க. எனக்கு நான் அந்த கை கொடுத்ததை நான் பார்க்கல. அப்போது அப்படி அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. கை கொடுக்கலனாலும் அவரு என்னோட ஹீரோ. ஓகே, இதே சொந்தக்காரங்க தண்ணியில் ஒரு கிளாஸ் தண்ணி வீட்டுக்கு போகிறப்ப தண்ணி கொடுக்கலன்னு வச்சுக்கேன், மாமியார் மருமக நாத்தனார் அவங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை வந்துருமா. ஒரு மரியாதை தரல இதுங்க. அந்த வீட்டுக்குள்ள நான் போனா அப்படி பேசுவாங்க. அதுதான் நம்ம தமிழ் மக்கள். ஆனால் அதே தமிழ் மக்கள் விஜய் அவரை எப்படி பார்க்குறாங்கன்னே தெரியல. அது எனக்கு புரியல. நம்ம வீட்டுக்குள்ளே வேற மாதிரி இருக்காங்க அவங்க, ஆனால் விஜயனை பார்க்கும்போது வேற மாதிரி இருக்காங்க. விஜயனை கூட யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருக்காங்களோ அவங்களையும் அப்படியே பார்க்குறாங்க. அவங்க தப்பே பண்ணாலும் நல்லா தான் பார்த்துப்பாங்க போகுது. எனக்கு அப்படிதான் தோணுது. பார்க்குற மக்கள் என்ன திட்ட போறீங்க. அவரு குழந்தை மாதிரி இருக்காரு, அவருக்கு எப்படி வெகுலியானவர். ஏங்க ஒன்று நான் கேட்குறேங்க, உங்கள் வீட்டு புள்ள எந்த தப்பு பண்ணாலும் நீங்கள் மன்னிக்கிறீங்க, அது உங்கள் வீட்டு புள்ள. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, எல்லார் வீட்டு புள்ளையும் அவர் இருக்காரு. தப்பே பண்ணாலும் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் அவர் தப்பே பண்ணாலும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு போயிட்டார். அவர் என்ன தப்பு பண்ணாரு? இல்லை, நான் தப்பு அவர் பண்ணலங்க. தப்பே பண்ணாலும் அவர் தப்பே பண்ண மாட்டாரு. மனுஷன்றவன் தப்பு பண்ணல. இல்ல நாங்க சொல்றாங்க, நாங்க மனுஷன் நான் சொல்ல, அப்படிதான் சொல்றாங்க. அதாங்க, மனுஷன்னா தப்பு பண்ணுவோம், அது இயல்பு. அதை தப்பை ஒத்துக்கிறவன் தான் மனிதன். ஆனா தப்பே பண்ண மாட்டேன்னு சொல்றவரு பெரிய மனிதன். அதனால சிஎம் ஆயிருக்காரு அவரு. சரிங்க, நீங்க தப்பே பண்ண மாட்டீங்க, வேற எதுவும் இல்லைங்க. எங்களால பேச முடியாதுங்க. அது நாங்க வந்து நல்லவர்னு நினைக்கிறது எங்க கண்ணு முன்னாடி ஏதோ நியூஸ் எல்லாம் பார்த்தனால சகாயமாக. ஏன் சொல்றேன்னா, நெக்ஸ்ட் அடுத்த மேபி நாளைக்கோ கேஸ் வெளியே வரும், ப்ரூவ் பண்ணுவாங்க. ஐயோ இப்படி இருக்காருன்னா கேஸ் உள்ள போறப்போ அவங்களாம் எப்படி இருப்பாங்க. இங்க 2 கோடினா அங்க எத்தனை கோடி, எங்க அதெல்லாம் நடக்க போகுது. நீங்க டிவிக்கே கலாய்க்கணும்னு பேசக்கூடாது. டிவிக்கே கலாய்க்கலைங்க, சுற்றி இருக்கிறவங்க சொல்றேன். டிவிக்கேல இருக்கவங்களாம் ₹1 ஆசைப்பட மாட்டாங்க, சரிங்களா. அவங்களாம் வந்துட்டு அவங்க வீடியோ விற்று மக்களுக்காக செய்கிறவங்க. அவங்களாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கே வீடு இல்லைனாலும் பரவாயில்ல, என்னோட ஓட்டு போட்ட மக்கள் தான் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அப்படிதான் யோசிக்கணும். அப்படிதான் இந்த பிரைவேட் ஸ்கூல்லாம் கஷ்டப்படுறாங்க நடத்துறவங்க, அவங்களும் நல்லா இருக்கணும். அப்படிதான் இந்த மலையை மூங்குறாங்க பத்தியா, குவாரி கில்லர்ஸ், குவாரி எல்லாம் நோண்டி எடுத்து போறாங்களா, அவங்களும் நல்லா இருக்கணும். எப்படி இந்த பேர்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? அதனால குவாரி கில்லர்ஸா? குவாரியை கில் பண்றாங்க, அவங்களாம் நல்லா இருக்கணும். பாரு, எக்கனாமிக் டெவலப் ஆகணும்பா, அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ தோண்டு கீழே, கடலில் கீழே எல்லாம் என்ன தோணுமோ தோண்டு. பார், செத்ததுக்கு அப்புறம் நம்மளை புதைக்கிறதுக்கு தான் தோணும்னு அவசியம் இல்லை. நான் புதைக்கிற இடத்த முன்னாடியே பார்க்கணும், நல்லா தோண்டு. நாங்கள் ஒருத்தராக சாகக்கூடாது, ஒட்டு மொத்தமாக அந்த தோன்ற இடத்துல போய் போடணும். அப்படி தான் கன்னியாகுமரி வந்து தோன்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க. சரி, ஓகே, பார்க்குற மக்கள் எப்படியும் என்ன தான் வைய போகிறீங்க, திட்டிட்டு அப்படியே இந்த வீடியோ வந்துட்டு உங்களோட நண்பர்களுக்கு திட்ட சொல்லி ஷேர் பண்ணி விடுங்க. அதிகமாக திட்டினா உங்கள் மனசுக்கு நிம்மதியாக இருக்கணும், அதை பண்ணுங்க நீங்கள் தயவு செய்து, சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட திரும்பவும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.